ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சாப்டர் 3 மேட்ரிசஸோட எக்ஸசைஸ் 3.3 பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிசஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்க டெக்ஸ்ட் புக்ல இருந்த கொஸ்டின். எக்ஸசைஸ் 3.3ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை ஏன்னு அசியூம் பண்ணிக்கோங்களேன். டிரான்ஸ்போஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இது வந்து நம்ம வந்து ஏ டேஷ் அப்படின்னும் மென்ஷன் பண்ணலாம், இல்லை ஏ பவர் டீன்னு சொல்லலாம். ரெண்டும் ஒன்று தான். டிரான்ஸ்போஸ் பண்ண மேட்ரிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஏ டேஷ் ஈக்குவல் டு, அதாவது காலமா இப்படி இது வந்து ஒரு காலம் மேட்ரிக்ஸ், இதில் ஒரே ஒரு காலம் தான் இருக்குது. இது அப்படியே நம்ம ரோவா மாற்றிடணும். அதாவது 5 1/2 -1 இதான் இதோட டிரான்ஸ்போஸ். சரி, இப்போ இப்படி இருக்குது. இதில் 2x2 மேட்ரிக்ஸ் இருக்குது. இதை நம்ம வந்து ஏன்னு அசியூம் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஏ டேஷ் ஈக்குவல் டு ஏ பவர் டீன்னு கூட நீங்கள் போடலாம். இப்போ இங்க இருக்கிற முதல் காலம் இருக்குல்ல 1 2 அவங்கள எடுத்து இங்க இருக்க முதல் ரோவா எழுதணும். அதாவது காலமை ரோவா மாத்தணும். இங்க இருக்கிற ரெண்டாவது காலம் வந்து -1 3 அவங்கள ரெண்டாவது ரோவா மாத்திரணும். -1 3 அப்படின்னு மாத்திரணும். இதுதான் உங்களோட கரெக்டான டிரான்ஸ்போஸ். ஸோ காலமை ரோவா மாத்துறதுன்னு சொல்லலாம், இல்லை இந்த ரோவை எடுத்து காலமா எழுதுறதுன்னு சொல்லலாம். ரெண்டும் ஒண்ணுதான். ஸோ அதே மாதிரி மூணாவது மேட்ரிக்ஸ்க்கு ஏதாவது ஒரு பேர் எடுத்துக்கோங்க. நான் இப்போ இதை பின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதான் பி மேட்ரிக்ஸ். அப்போ பி டேஷ் என்ன அப்படின்றத உங்களுக்கு கேட்டிருக்காங்க, டிரான்ஸ்போஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இங்க இருக்கிற முதல் காலம் -1 √3 2 அதை எடுத்து இங்க முதல் ரோவை எழுதிருங்க. -1 √3 2. ஸோ முதல் காலமா முதல் ரோவா ஆக்கியாச்சு. இங்க இருக்கிற ரெண்டாவது காலமா இங்க இருக்கிற ரெண்டாவது ரோவா எழுதிடணும். 5 5 3 6 6 -1 அது வந்து மூணாவது ரோவா மாத்திரீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட சரியான டிரான்ஸ்போஸ் மேட்ரிசஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 2ல ஏக்கு ஒரு 3x3 மேட்ரிக்ஸும் பிக்கு ஒரு 3x3 மேட்ரிக்ஸும் கொடுத்துட்டு வெரிஃபை தட் a plus b the whole dash equal to a dash plus b dash கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சப்ட்ராக்ஷன்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போடலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல முதல்ல இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா a plus b the whole dash கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம a plus b கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். முதல்ல a plus b மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கலாம். அப்போ ஏயும் பியும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். நார்மல் அடிஷன் பண்ணா போதும். இங்க இருக்கிற முதல் நம்பரும் இங்க இருக்க முதல் நம்பரும் ஆட் ஆகும். அதாவது -1 -4 அங்க இருக்கிற சிம்பிளோட இங்க இருக்க ரெண்டாவது நம்பரும் இங்க இருக்க ரெண்டாவது நம்பரும் ஆட் ஆகும். 2 + 1 இங்க இருக்க மூணாவது நம்பரும் இங்க இருக்க மூணாவது நம்பர் 3 - 5. இதே மாதிரி எல்லா எலிமெண்ட்டும் எழுதிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது -5 இது 3 -2 6 9 9 அப்படியே ஆட் பண்ணிடலாம். அக்கார்டிங் டு த சிம்பிள் ஆட் பண்ணியாச்சு. இது வந்து இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக எழுதணும்னு அவசியம் இல்லை. இது அப்படியே நீங்கள் கொஸ்டின்லேருந்து இந்த a plus b கூட ரீச் ஆகலாம். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, a plus b the whole dash கேட்டிருக்காங்க. அதாவது a plus b நீங்கள் கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸை கண்டுபிடிங்க அப்படின்றதான் உங்களோட கேள்வி. ஸோ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க முதல் ரோவை எடுத்து இங்கே இருக்க முதல் காலமாக எழுதிக்கோங்க. -5 3 -2 இங்கே இருக்க ரெண்டாவது ரோவை எடுத்து இங்கே இருக்க ரெண்டாவது காலமாக எழுதியாச்சு. இங்கே இருக்கிற மூணாவது ரோவை எடுத்து இங்கே இருக்க மூணாவது காலமாக எழுதிட்டோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட சரியான a plus b the whole dash. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இல்லை LHS எப்படி வேணாலும் எழுதிக்கோங்க. இப்போ a டேஷையும் b டேஷையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடை கண்டுபிடிக்க போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடுக்கு நமக்கு வேண்டியது a dash plus b டேஷோட மேட்ரிக்ஸ் வேணும். ஸோ a dash அப்படின்னா கொஸ்டின்ல கொடுத்துருக்க a மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதுனா அதுதான் a dash. ஸோ இதை அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதிக்கோங்க. இதான உங்களோட a மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் ரோல -1 2 3 இருக்கு, அது முதல் காலமா எழுதிக்கலாம். ரெண்டாவது ரோல 5 7 9 இருக்கு, அது ரெண்டாவது காலமா எழுதிட்டு மூணாவது ரோல -2 1 1 இருக்கு. ஸோ இதான் நம்மளோட a dash. பிளஸ் அது கூட b dash ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் b மேட்ரிக்ஸ். அவங்கள டேஷ் பண்ணிடலாம். ஸோ டிரான்ஸ்போஸா எழுதிடலாம். அப்போ -4 1 -5 இங்க இருக்கிற முதல் ரோ வந்து இங்க முதல் காலமா மாறி இருக்கு. அப்போ ரெண்டாவது ரோ வந்து ரெண்டாவது காலமா மாறி இருக்கும். 1 2 0. மூணாவது ரோ வந்து 1 3 1 அது மூணாவது காலமா எழுதியாச்சு. ஸோ இதான் உங்களோட a dash plus b dash மேட்ரிக்ஸ். இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணி இங்க எழுதிக்கலாம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் -1 இருக்கு, இங்க -4 இருக்கு. அப்போ நமக்கு -5 கிடைக்கும். இங்க 5 இருக்கு 1 இருக்கு, ஆட் பண்ணா 6 -2ம் +1ம் -1 இதே மாதிரி வருது பாருங்க. எல்லா எலிமெண்ட்டும் 2 + 1 பண்ணா 3 7 + 2 பண்ணா 9 அப்புறம் 1 + 3 பண்ணா 4 அதே மாதிரி தான் இதுவும் -2 9 2 அப்படின்னு கிடைச்சிருச்சு. இதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு, நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. அதை நம்ம என்ன சொல்லிடலாம்னா LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவங்க கேட்ட கொஸ்டின் வந்து என்ன ஆயிடுச்சு, ப்ரூவ் ஆயிடுச்சு. அதுல இன்னொரு பார்ட் கேட்டிருக்காங்க. a minus b the whole dashும் a dash minus b dashும் சேமான்னு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு a minus b கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்கள டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். ஸோ a minus b கண்டுபிடிக்கிறதுக்கு a மேட்ரிக்ஸும் b மேட்ரிக்ஸும் எடுத்து அப்படியே எழுதியாச்சு. இப்போ மைனஸ் பண்ண போறோம். -1 மைனஸ் ஆஃப் -4. அப்போ இந்த ரெண்டு மைனஸ் சேர்ந்து +4 ஆயிடும். அப்போ -1 +4 பண்ணீங்கன்னா உங்களுக்கு +3 கிடைக்கும். அடுத்து 2 இந்த -1 2 - 1 1
அடுத்து 3 மைனஸ் ஆஃப் -5 +5 ஆயிடும். அப்போ 3 + 5 8. இதே மாதிரி எல்லா எலிமெண்ட்டையும் மைனஸ் பண்ணிக்கலாம். 5 - 1 4. ஸோ எல்லா எலிமெண்ட்டும் அதே மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணிட்டோமா? ஸோ இப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டாங்கன்னா வெறும் a - b கேட்கல, a - b தான் ஹோல் டேஷ் கேட்டாங்க. அதாவது ஹோல் டிரான்ஸ்போஸ் கேட்டிருக்காங்க. அப்போ கிடைச்ச மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதிடணும். இங்கே 3 1 8 வந்து ஃபர்ஸ்ட் ரோவா இருக்கா, அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் காலமா எழுதியிருக்கணும். அடுத்து 4 5 9 இருக்கு, செகண்ட் ரோவை செகண்ட் காலமாவும் மூணாவது ரோவை மூணாவது காலமாவும் எழுதிட்டோம்னா இதுதான் நம்மளோட எல்ஹெச்எஸோட வேல்யூ ஃபர்ஸ்ட் பார்ட்டா வச்சுக்கலாம் இதை. இப்போ நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட் போகலாம். ரைட் ஹேண்ட் சைடில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா a டேஷையும் b டேஷையும் மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. a டேஷ் மைனஸ் b டேஷை மைனஸ் பண்ண. a டேஷ்னா ஏயோட டிரான்ஸ்போஸ். ஏயோட டிரான்ஸ்போஸ் எடுத்து கொஸ்டின்ல இருந்து எழுதிக்கலாம். இதான் நம்மளோட a. அவங்களோட டிரான்ஸ்போஸ்னா இங்க இருக்க முதல் ரோவை இங்க இருக்கிற முதல் காலமா எழுதிக்கணும். இதான் ஃபர்ஸ்ட் ரோ, ஃபர்ஸ்ட் காலமா எழுதியாச்சு. ரெண்டாவது ரோவை ரெண்டாவது காலமாவும் இங்க இருக்கிற மூணாவது ரோவை இங்க இருக்கிற மூணாவது காலமாவும் எழுதிக்கலாம். ஸோ இதான் a டேஷ். இதே மாதிரி b டேஷும் எழுதி மைனஸ் பண்ணிடணும். b மேட்ரிக்ஸ் இங்க இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ரோ, அப்புறம் இங்கே செகண்ட் காலம் ஆகிடும், செகண்ட் ரோ, அடுத்து தேர்டு எழுதியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஏயோ டிரான்ஸ்போஸையும் பியோ டிரான்ஸ்போஸையும் எடுத்து மைனஸ் பண்ணியிருக்கோம். -1 மைனஸ் ஆஃப் மைனஸ் +4 அப்போ 3ன்னு கிடைக்குது. 5 - 1 4. இதே மாதிரி எல்லா எலிமெண்ட்டையும் மைனஸ் பண்ணால் எல்ஹெச்எஸ்ல கிடைச்ச அதே ஆன்சர் இங்கே வந்திருக்கு பாருங்க. இது நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்துட்டு நீங்கள் 1 2 ஒரே மாதிரி இருக்கணும் சொல்லலாம், இல்லைனா LHS = RHSன்னு சொல்லிக்கலாம். எப்படி பார்த்தாலும் ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். a டேஷோட மேட்ரிக்ஸையும் பியோட மேட்ரிக்ஸையும் கொடுத்துட்டு இதை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க போன கொஸ்டின் மாதிரியே. இதில் முதல்ல ஏயும் பியும் ஆட் பண்ணி டிரான்ஸ்போஸ் பண்ணணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு. ரைட் ஹேண்ட் சைடுக்கு a டேஷையும் b டேஷையும் ஆட் பண்ணணும். ஆனால் கொஸ்டினில் இப்போ a டேஷ் கொடுத்துருக்காங்க, b கொடுத்துருக்காங்க. முதல்ல a டேஷ்லேருந்து ஏன்ற மேட்ரிக்ஸை நம்ம கண்டுபிடிச்சிருக்கணும். a டேஷ்லேருந்து a கண்டுபிடிக்கணும்னா a டேஷோட டிரான்ஸ்போஸ் தான் a இல்லையா? ஸோ இது எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். இங்கே இருக்கிற முதல் ரோ வந்து 3 4, அவங்கள எடுத்து முதல் காலமாக எழுதிக்கலாம் 3 4. இங்கே -1 2, அப்போ இங்கே -1 2 காலம் ஆக்கிடலாம். 0 1, ஸோ இங்கே 0 1. இதான் உங்களோட a மேட்ரிக்ஸ். b கொடுத்துட்டாங்க, பிலேருந்து b டேஷை கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். b டேஷ் வந்து பியோட டிரான்ஸ்போஸ். ஸோ இங்கே -1 1, இங்கே ஃபஸ்ட்டு காலமாக இருக்கிறத ஃபஸ்ட் ரோ ஆக்கியாச்சு. அப்புறம் 2 2 1 3 ரோஸாக இருந்தது இங்கே காலம்ஸாக எழுதியிருக்கோம். இப்போ கொஸ்டினுக்கு போகலாம். கொஸ்டினில் முதல்ல ஃபஸ்ட்டு பார்ட்டில் a + b த ஹோல் டேஷ் வேணும். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு a + bன்ற மேட்ரிக்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதோட டிரான்ஸ்போஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம a + b ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். a மேட்ரிக்ஸ் இங்கே இருக்குது. நம்ம இப்போ கண்டுபிடிச்சது 3 - 1 0 4 2 1. இதான் a மேட்ரிக்ஸ். ப்ளஸ் b மேட்ரிக்ஸ் வந்து கொஸ்டினில் இருக்குது பாருங்கள் b. ஸோ ஏயும் பியும் தான் ஆட் பண்ணணும். -1 2 1 1 2 3. ஸோ ஆட் பண்ணிக்கலாம். அடிஷன் வந்து ஒரே ஆர்டருக்கு தான் பண்ண முடியும். இங்கே இருக்க முதல் நம்பரும் இங்கே இருக்க முதல் நம்பரும் 3யும் -1ம் 2ன்னு வந்திருக்கும். -1ம் +2வும் +1. ஸோ இதே மாதிரி எல்லா நம்பரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் நம்மளோட a + b. ஆனால் கொஸ்டினில் கேட்டிருக்குது a + b தான் ஹோல் டேஷ். அதோட டிரான்ஸ்போஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இவங்களே டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதிடலாம். இங்கே முதல் காலம் வந்து 2 5, அதை முதல் ரோவாகவும், அடுத்து 1 4 ரெண்டாவது கோலம் ரெண்டாவது ரோவாக்கியாச்சு, அடுத்தும் 1 4. ஸோ இதான் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர் ரீச் பண்ணியாச்சு ஈக்குவேஷன் 1. அடுத்து நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் a டேஷையும் b டேஷையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடை கண்டுபிடிக்கிறதுக்கு a டேஷ் மேட்ரிக்ஸையும் b டேஷ் மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணுங்கள். a டேஷ் வந்து ஆல்ரெடி கிவன் கொஸ்டினில் a டேஷ் நம்மக்கிட்ட இருந்தது. அதாவது 3 4 -1 2 0 1. இதான் a டேஷ். b டேஷ் வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். b-யை டிரான்ஸ்போஸ் பண்ணி அவங்கள ஆட் பண்ணோம். -1 1 2 2 1 3 இப்படி இருக்குது அடிஷன். இப்போ இவங்களை ஆட் பண்ண போகிறோம். ஸோ 3 -1 2 4 + 1 இங்கே 5. அதே மாதிரி -1ம் +2ம் +1, அதுக்கப்புறம் 4, இங்கேயும் 1 இங்கேயும் 4 கிடைக்குது. ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். நம்மளோட ஈக்குவேஷன் 2லேயும் 1லேயும் ஒரே மாதிரி ரீச் ஆகிருக்கு வேல்யூஸ். அப்போ a + b த ஹோல் டேஷும் a டேஷ் + b டேஷோட ஆன்சரும் சேம் தான் அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்படி கூட நீங்கள் எழுதலாம். ஃப்ரம் 1 and 2 a + b த ஹோல் டேஷோட ஆன்சரும் a டேஷ் + b டேஷோட ஆன்சரும் சேமாக வந்திருக்கு அப்படின்னு கூட எழுதலாம். இல்லை LHS = RHSன்னு நீங்கள் எழுதலாம். ஸோ இதில் செகண்ட் பார்ட் பாருங்கள். a - b த ஹோல் டேஷ் வந்து a டேஷ் - b டேஷ்க்கு சேமாக இருக்கான்னு கேட்டாங்க. அதே கொஸ்டின் தான். நம்ம ஆல்ரெடி a டேஷ்லேருந்து a கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், பிலேருந்து b டேஷ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு முதல்ல a - b, அதுக்கப்புறம் அதோட டிரான்ஸ்போஸ் பண்ணோம். முதல்ல a - b, ஏயும் பியும் எழுதிட்டு மைனஸ் பண்ணுறோம், ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்குது.
அப்புறம் A மைனஸ் பியோட டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது இந்த A மைனஸ் பின்ற மேட்ரிக்ஸ் வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணியாச்சு. இங்கே இருக்கிற முதல் காலம் முதல் ரோ, ரெண்டாவது காலம் ரெண்டாவது ரோ அப்படியே மாற்றி எழுதிட்டோம், கிடச்சாச்சு. ஸோ இது A மைனஸ் பி த ஹோல் டேஷ். ரைட் ஹேண்ட் சைடில் A டேஷ் மைனஸ் பி டேஷோட வேல்யூ வந்து சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ A டேஷ் மைனஸ் பி டேஷ் பண்ணுறோம். A டேஷ் வேல்யூ கொஸ்டின்லேயே இருக்குது, பி டேஷ் நம்ம கண்டுபிடிச்சதில் இருக்குது. ரெண்டத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டா இந்த மேட்ரிக்ஸ் வருது. இந்த A மைனஸ் பி த ஹோல் டேஷோட ஆன்சரையும் இந்த A டேஷ் மைனஸ் பி டேஷோட ஆன்சரையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். எல்லா கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்குது. அதனால A மைனஸ் பி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு A டேஷ் மைனஸ் பி டேஷ் அப்படின்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.